உண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயாவின் புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் உண்டு. இந்த ஏசாயாவின் புத்தகம் வேதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு புத்தகம். இந்த 66 புத்தகங்களும் வேதத்தில் காணக்கூடிய ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள 66 புத்தகங்களை நமக்கு இந்த ஒரு புத்தகத்தில் நாம் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி இந்த ஏசாயாவின் புத்தகம் இந்த முழு வேதாகமத்தையும் தன்னில் உள் அடக்கி இருக்கின்றதோ, அதே போன்று ஆதியாகம புத்தகம், இந்த ஆதியாகம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பு முதல் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள சம்பவங்களை இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் உள் அடக்கி இருக்கின்றது. ஏசாயாவின் புத்தகம் சிருஷ்டிப்பிலிருந்து புதிய எருசலேம் வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இந்த ஆதியாகமத்தின் புத்தகம் தேவனுக்கு பிரியமானவர்களே, அதே சிருஷ்டிப்பு முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இந்த புத்தகத்தில் நிழலாட்டமாக எல்லா சம்பவங்களையும் நாம் காணும்படியாக தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த 2 சிறப்பு புத்தகங்களை நமக்கு வைத்திருக்கின்றார். ஆதியாகமத்தில் 6 முற்பிதாக்களை குறித்து நாம் காண்கின்றோம். இவர்கள் 6 பெரிய கதாபாத்திரங்கள். ஆதாம் ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் வரைக்கும், நோவா 6வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும், ஆபிரகாம் 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும், ஈசாக்கு 24லிருந்து 28வது அதிகாரம் வரைக்கும், யாக்கோபு 29லிருந்து 38வது அதிகாரம் வரைக்கும், யோசேப்பு 38லிருந்து அந்த ஆதியாகமம் புத்தகம் நிறைவுக்கு வரும் வரைக்கும் இந்த 6 முற்பிதாக்களும் இந்த ஆதியாகம புத்தகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் உள்ள சம்பவங்களை அவர்கள் தங்களில் அனுபவத்தில் உள் அடக்கி இருக்கின்றார்கள். மனிதனுடைய ஜனனத்தில் இருந்து ஆதியாகம புத்தகம் துவங்கி யோசேப்பின் மரணத்தில், ஜனனத்தில் துவங்கி மரணத்தில் முடிவடையக்கூடிய ஒரு புத்தகம். ஆதாம், 2ஆம் ஆதாம் கிறிஸ்து. ஆதாம், தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி ஒரு பக்க விலா எலும்பிலிருந்து ஸ்திரீயை அவர் உண்டாக்கினார். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் விலா எலும்பிலிருந்து, ஒரு பகுதியிலிருந்து ஸ்திரீயாகிய இந்த திருச்சபையை தேவன் எழுப்பினார். Noah, he was lifted above the earth and he drew all the people unto him. He lifted above the earth, all were drawn unto him. நோவா பூமிக்கு மேலாக அவன் உயர்த்தப்பட்டான்.
வேதம் என்ன சொல்லுகிறது? ஜனங்களை அவர் அண்டைக்கு அவன் ஈர்த்தான். கிறிஸ்துவும் தன்னை நோக்கி பார்த்தவர்களை என்ன செய்தார்? ரட்சிக்கும்படியாக உயர்த்தப்பட்டார். இரண்டாம் நோவாவாக இங்கு இந்த புத்தகத்தில் கிறிஸ்து நாம் எல்லோருக்கும் காட்டப்படுகின்றார். ஆபிரகாம் தன் தகப்பனை விட்டு, தான் இருந்த இடத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தான் அறியாத ஒரு இடத்திற்கு அவன் சென்றான். கிறிஸ்து தன் தகப்பனை விட்டு, தான் இருந்த அந்த அந்த வீட்டை, பரலோகத்தை விட்டு தெரியாத இடத்திற்கு அவர் வந்தார். செகண்ட் ஆடம். கிறிஸ்து இங்கு இரண்டாவது ஆதாமாக இங்கு நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றார். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனால் தேவனுடைய கட்டளைக்கு இணங்க பலியாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான். கிரைஸ்டஸ் டைரக்ட் எக்ஸாம்பிள். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ அதே போன்று Jesus is the second Isaac. இரண்டாம் ஈசாக்காக அவர் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றார். யாக்கோபு இரட்டையர்களில் ஒருவன். ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெறுத்தபடியினால், விற்று போட்டபடியினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சிரேஷ்ட புத்திரம் யாக்கோபிற்கு வந்தது. தேவனுக்கும் இரட்டையர்கள் உண்டு. ஒன்று முதலாம் ஆதாம், இரண்டாவது ஆதாம். முதலாம் ஆதாம் ஆகாரத்திற்காக அவன் தன்னுடைய பர்த் ரைட்டை விற்று போட்டான். சிரேஷ்ட புத்திரத்தை அவன் விற்று போட்டான். ஆளுமையை அவன் விற்று போட்டான். ஆதாம் அதை இழந்தான். கிறிஸ்து அதை பெற்று தந்தான். He is the second Jacob in this book. யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்காக அவன் விற்கப்பட்டான். அவன் விற்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கை சரிதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவன் அங்கிருந்து எகிப்தியர்களால் எடுத்துச் செல்லப்பட்டு எகிப்திற்கு வந்து எகிப்தில் ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக அவன் சிறைச்சாலைக்கு செல்கின்றான். அந்த சிறைச்சாலையில் 2 பேர் இருக்காங்க, 2 கள்ளர்கள். ஒருத்தன் பட்லர், இன்னொருத்தன் பேக்கர். இந்த இருவருக்கு மத்தியில அவன் என்ன செய்யறான்? அவர் அந்த யாக்கோபு, அந்த யோசேப்பு அங்கே இருக்கிறான். 2 கள்ளர்களுக்கு மத்தியில எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்களுக்கு மத்தியில அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அதே போன்று செகண்ட் ஜோசப், இரண்டாவது யோசேப்பாக அங்கு அவர் பிரதிபலிக்கிறார். ஆதாம் துவங்கி யோசேப்பு வரைக்கும் ஆதியாகமம் புத்தகம் முழுவதும் கிறிஸ்து நிறைந்து காணப்படுகின்றார். இவர்கள் 6 பேருடைய அனுபவத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைந்து காணப்படுகின்றார். ஆதாம் முதல் யோசேப்பு வரைக்கும் வரிசைப்படுத்தி பார்ப்போம் என்றால், மனுஷனுடைய சிருஷ்டிப்பு முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் ஆதியாகம புத்தகத்தில் அந்த அனுபவங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆதியாகம புத்தகத்தில் இது எல்லாம் அடக்கம். எல்லாரையும் இந்த 6 முற்பதாக்களையும் நாம் ஒன்றாக நிறுத்தி பார்த்தோம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின் முழு புத்தகத்தையும் நாம் இப்பொழுது பார்க்க முடியும். ஆதாம் மனுஷனுடைய ரட்சிப்பு, கீழ்ப்படியாமையினால்
பாவம் வந்தது. நோவா, பாவத்தின் விளைவு மரணம், ஜலப்பிரளயம். ஆபிரகாம், இந்த அழிவுக்கு பிறகு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தேசமாக கூட்டிவிட்டார். மறுபடியும் ஒரு தேசமாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழைத்து சேர்க்கின்றார். ஈசாக்கு தான் அழைத்த அந்த இஸ்ரவேல் தேசத்திற்காக தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக அவன் நியமனப்படுகின்றான். இந்த 4 பேரையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் இந்த பழைய ஏற்பாட்டின் அந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைவேறும். The entire Old Testament will come to end. யாக்கோப்பு இரட்டையர்களில் ஒருவன் ஏசா சிருஷ்டபுத்திர பாகத்தை வெறுத்தபடியினால் யாக்கோப்பு அதை பெற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டில் 2 வகையான பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று பாரம்பரிய இஸ்ரவேலர்கள், மற்றொன்று ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இந்த பாரம்பரிய இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் ரட்சிப்பை ஒரு தேசமாக இழந்தார்கள். அது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு சென்றது. யாக்கோப்பினுடைய சரிதை ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களின் புதிய ஏற்பாட்டின் அனுபவம், புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் அனுபவம், ஆதி திருச்சபையினுடைய அனுபவம். ஆதாமிலிருந்து யாக்கோப்பு வரை பார்த்தால் உலக தோற்றம் முதல் புதிய ஏற்பாட்டின் காலம் வரைக்கும் அது வந்திருக்கு. அதை தொடர்ந்து யோசேப்பின் அனுபவம், மீதியான திருச்சபையின் அனுபவம், யாக்கோப்பின் புத்திரர்களை தன் சகோதரர்களை குடும்பத்தோடு பஞ்சத்தில் இருந்து ஜீவ காரியம் பண்ணும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டவன் இந்த யோசேப்பு. ஜீவகாருண்யம் செய்ய பஞ்சத்திலிருந்து காக்கும்படியாக வந்த அந்த சகோதரனை அவருடைய சொந்த சகோதரர்கள் என்ன செய்யவில்லை, அடையாளம் காண முடியவில்லை. யார் ஒருவன் அந்த பஞ்சத்திலிருந்து தன்னை விடுவிக்கும்படியாக வந்திருக்கின்றானோ அவன் தன்னுடைய சகோதரன் என்பதனை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அடையாளம் காண முடியவில்லை. தங்களை மீட்கும்படியாக வந்த மேசியாவை எவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லையோ அதுபோன்று தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யோசேப்பினுடைய அனுபவத்தை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், தியானித்து பார்த்தோம் என்றால், தேவன் அவனிலிருந்து இந்த நாட்களில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு சத்தியத்தை வைத்திருக்கின்றார் என்பது நமக்கு நன்றாக புலப்படும். ஏன் யோசேப்பு தன் தகவலால் வெறுக்கப்பட்டார்? இந்த அனுபவத்தை நாம் எல்லாரும் படித்திருக்கிறோம். Why he was hated? இன்னொரு கேள்வி, தேவனால் ஜீவகாருண்ய அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஏன் யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்டான்? ஏன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான்? ஏன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனில் 2 தகுதிகள், சிறப்பு அம்சங்கள் இருந்தது. பரலோகம் விரும்பக்கூடிய சிறப்பு அம்சங்கள் 2 அவனிடத்தில் இருந்தது. ஒன்று, அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான், தகப்பனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். He was so obedient to the command of his father. இரண்டாவது, அவனில் தீர்க்க தரிசன ஆவி இருந்துச்சு, gift of prophecy. 2 வித்தியாசமான பண்புகள் அவனில் இருந்தபடியால் பரலோகம் அவனை நேசித்தது, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு குறிப்பிட்ட திருச்சபையை குறித்து, ஒரு மீதியான திருச்சபையை குறித்து பேசுகின்றது. அந்த வலுசர்மமாகிய அந்த சத்துருவாகிய சாத்தான் கடைசி காலத்தில் ஒரு சாரரை
ஒரு திருச்சபையை சார்ந்தவர்களை சந்திக்கும்படியாக அவன் செல்லுகின்றான். அவளோடு யுத்தம் செய்யும்படியாக அவன் செல்லுகின்றான். அவனுடைய அந்த திருச்சபையினுடைய 2 அடையாளங்களை வேதம் இங்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. மீதியான திருச்சபையினுடைய 2 அடையாளங்களாக அது நமக்கு சொல்லப்படுகின்றது. ஒன்று தேவனுடைய கற்பனை, இரண்டாவது தீர்க்க தரிசன வரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய தீர்க்க தரிசன வரம். எப்படி யோசேப்பிற்கு ஒரு வித்தியாசமான நிலையில் பரலோகம் அவனை பார்த்ததோ அதே போன்று கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். இன்னொன்று தீர்க்க தரிசன ஆவி வரம். இந்த யாக்கோபு புதிய ஏற்பாட்டு ஆதி திருச்சபையை அவன் நமக்கு நினைவு கூற செய்வான் என்றால் இந்த யோசேப்பு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மீதியான திருச்சபையை பிரதிபலிக்கின்றார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை உள்ள காலத்தை இது நிறைவு செய்கின்றது. இந்த ஆதியாகம புத்தகம் மிகுந்த சிறப்புடைய ஒரு புத்தகமாக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு முதற்கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் உள்ள சம்பவங்களை இந்த 6 முற்பிதாக்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் மூலமாக, அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்த சம்பவங்களின் மூலமாக இந்த ஆதியாகம புத்தகத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து இவைகளை அறிந்து கொள்ளும்படியாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். Just in one book out of 66 books. தேவனுக்கு பிரியமானவர்களே, சிருஷ்டிப்பு முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் ஆதி திருச்சபை யுக நெடுகிலும் கடந்து வந்த பாதையை இந்த 6வது முற்பிதாவாகிய அந்த யோசேப்பின் வழியாக தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாக ஆசைக்கின்றார். யோசேப்பின் அனுபவம், அவன் கடந்து வந்த பாதை, எந்த நிலையில் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த 1வது நூற்றாண்டிலிருந்து அவர்கள் கடந்து வந்தார்கள் என்பதனை இந்த முற்பிதாவுடைய அனுபவம் நமக்கு சொல்லுகின்றது. God raised Joseph from pit. தேவன் யோசேப்பை குழியில் இருந்து உயர்த்தினார். He raised him from the pit. குழியில் போடப்பட்ட அவனை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, குழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவர் தன்னுடைய கரத்தினால் எழுப்பி அவனை வழிநடத்தி ஒரு அரண்மனைக்கு செல்லும் அளவிற்கு அவனை அழைத்திருக்கின்றார் என்றால் அவனுடைய அழைப்பில் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருக்கின்றார் என்பது நமக்கு புலப்படுகிறது. There is going to be a great thing that he wants to achieve through him. தேவன் தன்னுடைய ஜீவ காருண்ய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு சில வருடங்களுக்கு பிறகாக சம்பவிக்க போகின்ற அந்த பஞ்சத்தில் தேவனுடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த யோசேப்பை குழியிலிருந்து அவர் தூக்கினார். குழியிலிருந்து வழிநடத்தப்பட்ட அவன் அரண்மனைக்கு செல்லுகின்றான். எங்கு அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை அவனால் நிறைவேற்ற முடியுமோ அந்த இடத்திற்கு அவனை உயர்த்தி செல்லுகின்றார். அந்த உயிர்மீட்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு யோசேப்பு கடந்து வர வேண்டிய பாதை மிகவும் கடினமான பாதையாக இருந்துச்சு. ஆதியை திருச்சபையின் அனுபவத்திலிருந்து இந்த மீதியான திருச்சபையின் அனுபவத்தை இந்த சபை கடந்து வரும் பொழுது எத்தனை பெரிய துன்பங்கள், தொல்லைகள், கடினமான பாதை. கிறிஸ்துவை போன்றவன் விற்கப்பட்டான், மரணத்துக்கு அதுவான குழியில் தள்ளப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே,
இந்த யோசேப்பை பரலோகம் தன்னுடைய கரத்தை கொண்டு தூக்கி பரலோகம் தன்னுடைய அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை நிறைவு செய்வதற்கு, அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை இந்த பஞ்சகாலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் அவன் மூலமாக செயல்பட்டார். அவனுடைய பிட் டு பேலஸ் அனுபவம், அவன் அந்த பள்ள குடியிலிருந்து அந்த அரண்மனைக்கு போகும் வரைக்கும் உள்ள அனுபவம், திருச்சபை கடந்து வந்த அனுபவமாக இங்கு வேதம் நமக்கு காட்டுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை சரிதை, அவனுடைய அனுபவங்களை நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் அந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் இந்த திருச்சபை ஆதியிலிருந்து முதலாவது நூற்றாண்டிலிருந்து எவ்வாறாக அது கடந்து வந்தது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக படமாக அது நமக்கு காட்டுகின்றது. அவருடைய 3 அனுபவத்தை மாத்திரம் நாம் பார்த்து முடித்துக் கொள்வோம். முதலாவது அனுபவம், யோசேப்பு கடந்து வந்த முதல் அனுபவம் ஹார்லட் உமன். ஹார்லட் உமன். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீயை அவன் கடந்து வர வேண்டிய ஒரு நிலை. போத்திபாவின் மனைவி, ஹார்லட் உமன், வேசி. அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படக்கூடிய அந்த ஸ்திரியை அவன் சந்திக்கிறான். எப்படி கர்த்தராகிய தேவனுடைய திருச்சபை நெடுகிலும் சந்தித்து ஒவ்வொரு அனுபவங்களை கடந்து வந்ததோ அதே போன்று இந்த திருச்சபை முதலாவது எதை சந்திக்க வேண்டும் என்றால் ஹார்லட் உமன், வேசி மார்க்கம். எப்பொழுதெல்லாம் அந்த போத்திபாரின் மனைவி அவனுக்கு உண்மையாக நின்றாலோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கற்பனையை அவன் மேற்கோள் காட்டுகின்றான். எப்பொழுதெல்லாம் அந்த அந்த ஸ்திரீயானவள் அவனுக்கு உண்மையாக பாவத்தில் விழும்படியாக பிரயத்தனம் பண்ணினாலோ அப்பொழுதெல்லாம் how can I do this sin against God? அந்த வேசியின் மார்க்கம் அவனுக்கு உண்மையாக நிற்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் கற்பனையை வைத்து அதை சமாளிப்பதற்கு பிரயத்தனம் பண்ணினான். அவன் தன்னை கரைதன்னையற்றவனாக எல்லா அனுபவத்திலும் கற்பனைகளின் பாதையில் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் திண்ணமாக அவன் காணப்பட்டான். திருச்சபையின் பாதையில் அந்த பாழாக்கும் அருவருப்பை மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் என்று சொல்லுவார்கள். பாழாக்கும் அருவருப்பு இந்த திருச்சபை கடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம். What is the mystery of Babylon? அந்த பாழாக்கும் அருவருப்பு என்றால் என்ன? ஒரு மத ஆதிக்கம் இந்த இந்த திருச்சபை அனுபவத்தில் இடைப்படுகின்றது. அது என்ன செய்கின்றது? சேனைகளின் அதிபதி பரிந்தும் தன்னை உயர்த்துகின்றது. அன்றாட வழிகளை அது நீக்கி போடுகின்றது. சத்தியத்தை தரையிலே தள்ளி மிதிக்கின்றது. பரிசுத்த ஸ்தலத்தை தனக்கு தள்ளுண்டு போகும்படியாக செய்வதற்கு எல்லா பிரயத்தனங்களையும் அது செய்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு எப்படி தன்னை கரைதரையற்றவனாக காத்துக் கொண்டானோ அவ்வாறே இந்த திருச்சபை கடந்து வந்த பாதையில் தப்பான தாற்பயங்கள், அஞ்ஞான மார்க்கத்தின் அந்த பழக்க வழக்கங்கள், அசத்தியம், இவைகளினால் அந்த திருச்சபை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. எப்படி யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொண்டானோ, எப்படி யோசேப்பு தன்னை கற்பனைகளின் பாதையில் தன்னை பரிசுத்தமாக காத்துக் கொண்டானோ, அந்த அந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய எந்த பாதிப்பும் தன்னில் வந்துவிடக் கூடாது என்பதில் அவன் திண்ணமாக இருந்தானோ அதே போன்று இந்த திருச்சபை கடந்து வந்தது. கரைப்படாத திருச்சபையாக
தன்னை காத்துக் கொண்டது. எவ்வளவு நாட்கள்? 1260 வருடங்கள் திருச்சபை இருளிலே தள்ளப்பட்டது. சரித்திரத்தில் இதை இருண்ட காலம் என்பார்கள். என்ன இருண்ட காலம்? தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்துல வேதாகமத்தை வைத்திருக்க முடியாத ஒரு காலம். வேதத்தில் என்னவெல்லாம் நம்முடைய ரட்சிப்பிற்காக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் மறைத்து தாங்கள் என்ன சொல்லுகின்றோமோ அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரு ஒரு கடினமான நிலையில் திருச்சபை கடந்து வந்த நாட்கள். 1260 வருடங்கள் இருளிலே தள்ளப்பட்டது. பரிசுத்தவான்களை அது ஒடுக்கியது. காலங்களையும் பிரமாணங்களையும் அது மாற்றியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவற்றை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வரும்படியான ஒரு பலத்தை தேவன் அந்த நாட்களில் அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி யோசிப்பானவன் அந்த அந்த போத்திமாரனுடைய அரண்மனையிலே வைத்து காக்கப்பட்டானோ, அந்த வேசி மார்க்கத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காத நிலையிலே அவன் தன்னுடைய கற்பனைகளின் மூலமாக தேவன் தனக்கு பாராட்டி இருக்கக்கூடிய அந்த கற்பனைகளின் பாதையில் அவன் நடந்தனால் பெற்ற அந்த பலத்தின் நிமித்தமாக அதை கடந்து வந்தானோ, அதே போன்று தேவனுடைய திருச்சபை அந்த நாட்களை மிகவும் சாதுரியமாக கடந்து வந்தது. யோசேப்பினுடைய இரண்டாவது அனுபவம் என்ன? சிறைச்சாலை அனுபவம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன ஆவியினால் அவன் தன்னுடைய எந்த தீர்க்க தரிசன ஆவியினால் அவன் தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டானோ அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இப்பொழுது அவனுக்கு அனுகூலமாக நின்றது. எந்த சிறையின் அனுபவம் அவனுக்கு, இந்த சிறையின் அனுபவம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அவன் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக சென்றிருக்க முடியாது. From pit to palace, but via prison. குழியிலிருந்து அந்த அரண்மனைக்கு அவன் செல்லும் பொழுது இடையிலே அந்த சிறை வாழ்க்கை தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறை அனுபவம் அவனுக்கு இல்லாது இருந்திருக்கும் என்றால் அவனில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, the gift of prophecy that was in him would not have been disclosed. தீர்க்க தரிசன ஆவி என்றால் என்ன? தன்னுடைய தரிசனத்திற்கு மட்டுமல்ல, ஒருவன் காணக்கூடிய தரிசனத்திற்கு மட்டுமல்ல, பிறர் காணக்கூடிய அந்த தரிசனத்திற்கும் உத்தரவு சொல்வது. பார்வோன் ஒரு கனவு கண்டாங்க. அந்த வேதத்தின் பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 7 பசுக்கள் 7 கதிர்கள், புஷ்டியான பசுக்கள் 7, ஒல்லியான பசுக்கள் 7, புஷ்டியான கதிர்கள் 7, சாவியான கதிர்கள் 7. அவன் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த புஷ்டியான பசுக்களை இந்த ஒல்லியான பசுக்கள் விழுங்கி போட்டது. இந்த நல்ல கதிர்களை சாவியான கதிர்கள் விழுங்கி போட்டது. இதற்கு அர்த்தத்தை இப்பொழுது அவன் சொல்ல வேண்டும். அவன் பார்வோனிடத்தில் சொன்னான், உம்முடைய காலத்தில் பரிபூர்ணமான விளைச்சல் காணப்படுகின்றது. தேவன் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பஞ்ச காலத்தில் உன்னையும் உன்னை சுற்றியுள்ள அனைத்து தேசங்களும் என்ன செய்யும்? பஞ்சத்தால் துவண்டு போவார்கள். அப்போது அவன் கேட்கிற ஒரு ஆலோசனை சொல்லு. தீர்க்க தரிசனத்தின் ஆவியுடையவர்கள் ஒன்று மற்றவர்கள் காணக்கூடிய அந்த தரிசனத்தையும் சொல்லணும், தங்களுக்கு அந்த தரிசனம் சொல்லக்கூடிய நிலையில் அதை அவர்களுக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய நிலையில் பரிசுத்த ஆவியினுடைய அனுகூலம் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பிரியமானவர்களே,
அந்த தரிசனம் கண்ட தரிசனத்திற்கு ஒரு சரியான உத்தரவு சொல்ல வேண்டும். தன்னுடைய தரிசனத்திற்கும் பதில் சொல்லணும், மற்றவருடைய கனவில் வந்த அந்த தரிசனத்திற்கும் நாம பதில் சொல்லணும். இரண்டாவது, அந்த தரிசனத்திற்கான அர்த்தத்தை மாத்திரமல்ல, we must give them the solution to the problem. எந்த பிரச்சனையை கண்டு வருகின்றார்களோ அந்த பிரச்சனைக்கேற்ற ஒரு தீர்வையும் நாம் சொல்ல வேண்டும். இங்க சொல்றான் யோசேப்பிட்ட கேட்டவன் அவன் என்ன சொல்றான், ராஜாவே பார்வோனே என்ன செய், உன்னுடைய விளைச்சலில் 1/5 பகுதியை என்ன செய்ய, அப்படியே என்ன செய், சேர்த்து வை. இந்த பஞ்சம் 7 வருஷம் மகா பெரிய பஞ்சமாக இருக்க போயிடுது. நீ சேர்த்து வைக்கக்கூடிய அந்த விளைச்சலின் விளைவில் இருந்து அந்த பஞ்சத்தில் நீ என்ன செய்யலாம், உன்னுடைய ஜனங்களை காத்துக் கொள்ளலாம். கேட்ட உடனே அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாயிடுச்சு. பார்வதி தரிசனம் கண்டது அவன் சொல்றான், நான் கண்ட தரிசனத்திற்கு அவன் விளக்கம் சொல்லுகின்றான். ராஜாவால் இந்த தேசத்தை ஆளக்கூடிய என்னால் சொல்ல முடியாத அந்த தீர்வையும் அவன் சொல்லுகின்றான். எனவே என்ன சொன்னா, இந்த யோசேப்பு அவரிடத்தில் இன்னொரு 3வது காரியத்தை சொன்னா, நீ அந்த நிர்வாக திறமை உள்ள ஒரு மனுஷனை என்ன செய்ய ஏற்படுத்தி அந்த 7 வருஷ நாட்களில் பஞ்ச நாட்களில் உன்னுடைய தேசத்தை காத்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஒரு ஆளை இன்னையிலிருந்து என்ன செய்ய தயார் செய். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ராஜா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவனை பார்த்த உடனே, ஏப்பா நீயே செய்யக்கூடாத இதை, அந்த பார்வோன் அவனிடத்தில் இந்த பொறுப்பை கொடுப்பதற்கான காரணம் என்ன? அவனுடைய தேவ ஞானம் இருந்துச்சு. அவனிடத்தில் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சு. தீர்க்க தரிசன வரம் இருந்துச்சு. தான் கண்ட தீர்க்க தரிசனத்திற்கு உத்தரவு சொல்ல தீர்வு சொல்லக்கூடிய ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா அம்சங்களும் அவனில் இருந்துச்சு. ஜீவ காருண்ய திட்டத்தை செயல்படுத்துவது அவனது 3வது அனுபவம். முதல் அனுபவம் ஹார்லட் வுமன், 2வது அனுபவம் யோசேப்பின் சிறையிருப்பு, 3வது அனுபவம் எந்த ஜீவ காருண்ய திட்டத்தை அவன் அந்த தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவனுடைய கரத்தில் இருந்து அவன் பெற்றானோ, அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை தேவன் அவனுக்கு காண்பித்தது மாத்திரமல்ல, அந்த பஞ்சத்தை காண்பித்தது மாத்திரமல்ல, அந்த பஞ்சத்தில் ஜீவ காருண்யம் செய்வதற்கான சத்துவத்தை கொடுத்தார். அவன் எந்த இடத்தில் இருந்து அதை செய்ய முடியுமோ அந்த இடத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய 3வது அனுபவம் இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். ஏன் அவன் அந்த குழியிலிருந்து வெளியில் எடுக்கப்பட்டான்? ஏன் அவன் அந்த போத்திபாருடைய அரண்மனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் அவன் கடந்து வரும்படியாக அனுபவத்தை அவனுக்கு தேவன் கொடுத்தார்? அவனை சிறையில் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏன் கொடுத்தார்? மறுபடியும் அவனை அந்த நிலையிலிருந்து காத்து எந்த அரண்மனைக்கு அவன் செல்ல வேண்டும் என்று தேவன் ஆசித்தாரோ அந்த அரண்மனைக்கு அவனை அவர் பிரதான ஒரு மந்திரியாக அனுப்பினார். ஏன்? இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான். அவனுக்கு அந்த குழியின் அனுபவம், போத்திபாரின் மனைவியின் அனுபவம், சிறையின் அனுபவம், அந்த அந்த எகிப்து தேசத்தினுடைய பிரதான மந்திரியாக அவன் எழுப்பப்படக்கூடிய ஒரு அனுபவம். இதெல்லாம் அனுபவம் எதற்காக என்றால் இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை அவன் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக.
உயிர் மீட்சி திட்டம், லைஃப் preserving பிளான். இந்த ஜீவ காருண்யம் அல்லது உயிர் மீட்சி சத்தியம் அவனுடைய கரத்தில் இருந்துச்சு. யோசேப்பினுடைய கரத்தில் என்ன இருந்துச்சு? உயிர் மீட்சிக்கான திட்டமும் அந்த சத்தியமும் அவனிடத்தில் இருந்துச்சு. இட்டர்னல் காஸ்பல், நித்தியத்துக்கான ஒரு சத்தியம் அவருடைய கருத்தில் இருந்துச்சு. இந்த ஜீவ காருண்ய சத்தியம் அல்லது திட்டம், இந்த உயிர் மீட்சி திட்டம் என்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பதற்காக கொடுத்த ஒரு விசேஷித்த திட்டம். எப்படி அந்த யோசேப்பினுடைய கரத்தில் அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை அவர் கொடுத்த அந்த பஞ்ச நாட்களில் அவருடைய சகோதரனையும் அவருடைய குடும்பங்களையும் அவர் பாதுகாத்தாரோ, அதே போன்று யுகநெடுகிலும் தன்னால் காக்கப்பட்ட அந்த சபை எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் அது சந்திக்க முடியுமோ சந்தித்து, எவ்வளவு பெரிய பாடுகளை எல்லாம் அது பட முடியுமோ அது பட்டு, அந்த சபையினுடைய அனுபவத்தில் எதையெல்லாம் கடந்து வர முடியுமோ அது கடந்து வந்து கடைசியாக அந்த மீதியான திருச்சபையுடைய கரத்தில் ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். என்ன சத்தியம்? இந்த உலகம் முழுவதையும் என்ன செய்யணும்? உயிர் மீட்சிக்கான நிலையில் செயல்பட வேண்டும். இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை தேவன் வேறு யாருக்கும் கொடுக்கல. இந்த திருச்சபையினுடைய கரத்தில் மாத்திரம் கொடுத்தார். ஏனென்றால் அந்த திருச்சபை விழுந்து போகாத திருச்சபை. அந்த அந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் அந்த கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய அவருடைய போதனைகளுக்கும் தங்களை ஒப்புக் கொடுக்காமல், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, தன்னை கரைதரையற்றதாக காத்துக்கொண்ட ஒரு சபை. அதுவே கருத்தில் தான் அதை கொடுக்கிறார். என்ன அந்த ஜீவ காருண்ய சத்தியம், அந்த ஜீவ காருண்ய உயிர் மீட்சி சத்தியம் என்றால் என்ன? இந்த திருச்சபையினுடைய கருத்தில் அந்த சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த சத்தியம் என்றால் என்ன? நித்தியத்திற்கான சத்தியம். ஒரு மனிதன் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தின் வழியாக தன்னை அவன் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் அவன் அந்த வாக்கியத்தை பெறுகின்றான் என்று சொல்லக்கூடிய அளவில் வைத்திருக்கக்கூடிய இந்த திருச்சபையினுடைய கரத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாவுன்னதமான சத்தியம். என்ன சத்தியம்? என்ன சத்தியம்? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் தேவன் அதை மிக தெளிவாக நமக்கு வைத்திருக்கின்றார். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் ஒரு சின்ன புத்தகம் தான், ஒரு சாப்டர். அந்த சாப்டர் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்தகம் தேவன் பரலோகத்தினுடைய ஜீவ காருண்யத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு ரகசியத்தை ஒரு சின்ன புத்தகத்தில் தேவன் வச்சிருக்கிறார். சிறு புத்தகம். அந்த அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த சிறு புத்தகம் ஒரு தூதனுடைய கரத்தில் இருந்துச்சு. அந்த தூதன் வஸ்திரம் தரித்திருந்தான். என்ன வஸ்திரம்? மேகத்தையும் வானவில்லையும் அவன் வஸ்திரமாக தரித்திருந்தான். அவனுடைய கண்கள் அக்கினியை போன்றோம், அவனுடைய கண்கள் ஜுவாலையை போன்றோம் மின்னியது. அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பமாக இருந்துச்சு. அந்த தூதன் என்ன செஞ்சான்? ஒரு காலை அவன் சமுத்திரத்திலும் மற்றொரு காலை பூமியிலும் அவன் வைத்தவனாக உரக்க சத்தமாக, கர்ஜிக்கிற சிங்கத்தை போன்று உரக்க சத்தமாக அவன் என்ன சொல்கிறான்? There should be time no longer. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது என்று சொன்ன அந்த தூதன் யார்? அவன் அணிந்த இருந்த வஸ்திரம், அவனுடைய கண்கள், அவனுடைய முகம், அவனுடைய கால்கள்
இதை வர்ணிப்பை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் இந்த வர்ணிப்பெல்லாம் ஒரே ஆளுக்கு தான் பொருந்தும். அது சிருஷ்டிகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். ஆக இந்த தூதராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். எத்தனையோ பெரிய தரிசனங்களை அவர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்து சொன்னார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து இந்த பூமியை, இந்த பூலோகத்தை காக்கும்படியாக அவர் தன்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சத்தியத்தை இந்த உலகத்தில் மக்களுக்கு கொடுக்கிறார். உரக்க சத்தமாக கொடுக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சிறு புத்தகம் எந்த புஸ்தகம்? அவருடைய கரத்தில் இருந்த சிறு புத்தகம் எந்த புஸ்தகம்? தானியேல் புத்தகம். தானியேல் புத்தகத்தில் உள்ள முழு அதிகாரங்களும் அல்ல, அந்த 12 அதிகாரங்களும் அல்ல, அதுல ஒரு சின்ன பகுதி, just a portion of it. தானியேல் புத்தகம் முழுவதும் தேவனுக்கு பிரியமானவர்களே பிரிக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு அதற்குரிய அர்த்தங்களை தானியேலினால் சொல்லப்பட்டாகிவிட்டது. 2வது அதிகாரம் எடுத்தாலும் சரி, 7வது அதிகாரம் எடுத்தாலும் சரி, 9, 11 எல்லாவற்றிற்கும் அங்கு அதனுடைய அர்த்தத்தை தானியேல் என்ன செஞ்சான்? திறந்து சொல்லிவிட்டான். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தானியேலை நான் சொல்ல முடியவில்லை. அவன் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போய் தேவனே எனக்கு அதை நீர் விளக்கி காண்பியும் என்று சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவனிடத்தில் சிலர் கடைசியா கூப்பிட்டு, நீ அதை பத்தி கவலைப்படாதே, இது என்ன சத்தியம் சுவாமி, இதை மாத்திரம் நீர் எனக்கு சொல்லாமல் போகிறீரே. அவன் தேவனுடைய சமூகத்தில் அதை கேட்டு கேட்டு அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் நோய்வாய்ப்பட்டான். அவர் என்ன சொல்றாரு? இது உன்னுக்குரிய புத்தகம் அல்ல, இந்த சின்ன புத்தகம் மாத்திரம் உன்னுடையதல்ல, உன்னுடைய காலத்திற்குரியதல்ல. அதில் உள்ள சத்தியம் உன் நாட்களுக்கு பொருந்ததாகவே அதை நீ என்ன செய்ய? புதைப்பொருளாக முத்திரை போடு. நீ போய் நித்திரையில உன்னுடைய முற்பிதாக்களோடு போய் சேர்ப்போம், முடிச்சு. அந்த தானியேலுக்கு விளக்கம் கொடுக்கப்படாத ஒரே ஒரு சிறு புத்தகம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன தெளிவு கொடுக்கப்படாத ஒரே portion of that particular scriptures. தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். இதுக்குரிய அர்த்தத்தை மாத்திரம் தானியேலுக்கு தேவன் கொடுக்கவில்லை. He said it does not come under your purview. நீ போ, 2300 ராப்பகல் செல்லும், பின்பு பரிசுத்த தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த 2300 ராப்பகல் செல்லும், பிறகு பரிசுத்த தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தான் இந்த மீதியான திருச்சபை எழுப்பப்பட்டது. It is the fundamental truth of the remnant church. கடைசி தீர்க்க தரிசனம் இது, கடைசி கால தீர்க்க தரிசனம் அதுதான். இதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் கிடையாது. கடைசி தீர்க்க தரிசனம் கடைசி காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த தீர்க்க தரிசனத்தை தான் அது எவ்வளவு தூரத்திற்கு முக்கியமானதாக இருந்திருக்கும் என்றால், எவ்வளவு தூரத்திற்கு இந்த திருச்சபையினால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இருந்திருக்கும் என்றால், அந்த தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்தை அவர் என்ன செய்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய கரத்தில் கொண்டு வருகிறார். ஒரு எச்சரிப்பு, கடைசி காலத்தில் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய மகா உன்னதமான தேவனுடைய எச்சரிப்பு. இதை வாங்கி புசி, அது வயிற்றுக்கு கசப்பும்
வாய்க்கு மதுரமாகவும் இருக்கும் என்று அவர் யோவானுக்கு சொல்லவில்லை. யோவான் அந்த நூற்றாண்டிலேயே மரித்து போயிட்டான். 2300 ராப்பகல் செல்லும் அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவில் வாழக்கூடிய மக்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த விசேஷமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய விசேஷமான சத்தியம் அதுதான். இன்னொன்னு சொல்றாரு, நீ என்ன செய்ய, அந்த சத்தியத்தை போய் என்ன செய்ய, புதை பொருளாக வெங்கி முத்திரை போடு. கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள், மக்கள் அங்கும் இங்குமாக ஓடுவார்கள், அறிவு பெருகி போகும். என்ன அறிவு பெருகி போகும்? அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த விஞ்ஞான அறிவு, தத்துவ அறிவு, இந்த உலகத்தில் காணக்கூடிய அறிவுகள்லாம் பெருகி போகும் அந்த நாள். அதுவல்ல. என்ன, எதுக்காக அவர்கள் ஓடி திரிவார்கள், அங்கும் இங்கும் ஓடுவார்கள் என்றால், இந்த தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2200 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தின் உடைய அர்த்தம் என்ன என்பதை கண்டு கொள்வதற்கு அவர்கள் அங்கும் இங்கும் ஓடி திரிவார்கள். அறிவு பெருக போகும். 2300 தீர்க்க தரிசனம் முடிவுக்கு வரும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இது முடிவுக்கு வரும்பொழுது இந்த புத்தகம் என்ன செய்யப்படும், திறக்கப்படும். ஒரு தெளிவை இந்த உலகத்திற்கு தேவன் காட்டும்படியாக பிரயாசப்படுகின்றாரோ அந்த நாள் எப்பொழுது வரும் என்றால், இந்த 2300 ராப்பகல் செல்லும் அப்பொழுது பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய தெளிவை, அர்த்தத்தை புரிந்து கொண்டு வருவதற்கு ஒரு விசேஷித்த கூட்டத்தை தேவன் எழுப்புகிறார். 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் முடியும் தருவாயில 1844வது ஆண்டு 1804வது ஆண்டு ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்துச்சு. 1844 எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவருடைய பாதையில் நடக்கும்படியாக தங்களை ஒப்புக் கொடுத்த அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 1844 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி அவர் வருவார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எதை செய்வதற்காக எங்கு போகின்றார் என்ற ஒரு நிலையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல் சென்று அப்பொழுது பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ளாகத்தான் ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை என்பதற்கான காரணம் இருந்துச்சு. கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த பூமிக்கு அந்த நாட்களில் 1844 அந்த கால வரையில் அவர் வரவில்லை. ஏன் வரவில்லை? தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிறு கூட்டம் என்ன செஞ்சது, தேவன் வரவில்லை என்ற உடனே அது சிதறி செல்லாமல், புலம்பெயர்ந்து செல்லாமல், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சிறிய கூட்டம் அந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை படித்து ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். 2300 ராப்பகல் சென்ற பிறகு, அந்த 2300 வருஷங்கள் கழித்த பிறகு என்ன நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகுக்கு வருவாரா? இல்ல. அவர் பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்துக்கு என்ன செய்யறாரு? போறாரு. அவர் பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்துக்கு போகிறார் என்பதைத்தான் இந்த தானியேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது. ஏன் போனோம்? நியாய நுட்ப விசாரணை அங்கு நடத்தப்பட வேண்டும். இதைத்தான்
இந்த 2300 ராப்பகலுடைய தரிசனம் சொல்லுது. அந்த சின்ன புத்தகத்துல அதுதான் எழுதப்பட்டிருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தில் வைத்து இனியும் காலம் செல்லாது என்று அவர் ஒரு காலை சமுத்திரத்திலும் மற்றொரு காலை அந்த பூமியிலும் வைத்துக் கொண்டு அவர் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உரக்க சத்தமாய் கூறினாரே. அந்த சின்ன புத்தகத்துல இந்த ரகசியம் தான் இருக்குது. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைத்தது போன்று வரவில்லை, அவர் இப்பொழுது எங்கிருந்து எங்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்ற ரகசியத்தை தேவன் அந்த சின்ன புத்தகத்தில் வச்சு சொல்றார். பரிசுத்தத்தாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த தலத்தில் ஆற்ற வேண்டிய அந்த பணியை அவர் ஆற்ற வேண்டும். நீதிமான்கள் நிச்சயிக்கப்பட வேண்டும். There must be an investigative judgment there. இரண்டாம் முறையாக பூமிக்கு அதுக்கு பிறகுதான் அவர் வர முடியும். அந்த ரகசியத்தை தான் இந்த சிறு புத்தகத்தில் இந்த 2300 ராப்பகல் செல்லும் பிறகு பரிசுத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை தேவன் எழுதியிருக்கிறார். கிறிஸ்து பலியாக சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார். பிரதான ஆசாரியனாக மகா பரிசுத்த தலத்தில் தன்னுடைய பணியை செய்கின்றார். அதற்கு பிறகுதான் அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அவர் இரண்டாம் வருகைக்காக வர வேண்டும் என்றால் இப்பூவுலகளுக்கு இந்த பரிசுத்த தலத்திலும் மகா பரிசுத்த தலத்தில் செய்யப்பட வேண்டிய அந்த பணிகள் செய்யப்பட்டாலொழிய வர முடியாது. அவர் வராததற்கான காரணம் அதுதான் என்ற அந்த ரகசியத்தை தான் இந்த சின்ன புத்தகத்தில் 2300 ராப்பகலுடைய தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக தேவன் திருச்சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இந்த சிறு புத்தகம் தானியேல் 8:14 உள் அடக்கி உள்ளது. இதுதான் ரகசியம். அந்த ரகசியத்தை தான் தேவன் இந்த மீதியான திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த மீதியான திருச்சபையை யுக நெடுகிலும் பாதுகாத்து அந்த மீதியான திருச்சபை கடந்து வந்த பாதைகளில் எப்படி எல்லாம் அந்த மத ஆதிக்கங்கள் அதை நசுக்குவதற்கும் அதை நொறுக்குவதற்கும் எத்தனைப்பட்டதோ அதையெல்லாம் என்ன செய்யறாங்க? கடந்து வரக்கூடிய அனுபவத்தை கொடுத்து ஏன் கடைசி வரைக்கும் இந்த மீதியான இந்த திருச்சபையை தேவன் தன்னுடைய கரத்துல வச்சு அந்த திருச்சபைக்கு ஒரு மேன்மையை பாராட்டி அந்த வரத்தை அதற்கு கொடுத்து அதனுடைய கரத்துல இந்த தீர்க்க தரிசனத்தில் தெளிவை கொடுக்கின்றார். அந்த சத்தியத்தை தான் இந்த மீதியான திருச்சபைக்கு ஜீவ காருண்ய திட்டமாக சத்தியமாக அவருடைய கரங்களில் கொடுத்திருக்கின்றார். இந்த ரகசியம் மற்ற கிறிஸ்தவ பிரிவில் உள்ளவர்களுக்கு விளங்காது. சிலுவையோடு எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நம்புகிறவர்கள், எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே நிறைவேற்றி விட்டார் என்று நம்புகிறவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் சிலுவையில இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அந்த மோட்ச திட்டத்தில் அவர் என்ன செய்யற? சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து அவர் அப்பொழுது தான் துவங்குகிறார். He has not completed the process of redemptive work. He only starts from there. அப்பதான் தொடங்குறார். அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்றால் ராஜாதி ராஜாவாக வர வேண்டும், கர்த்தாதி கர்த்தராக வர வேண்டும். அவர் அப்படி வர வேண்டும் என்றால் யாரெல்லாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி அந்த நிலையில் தான் அவர் வர முடியும். He cannot simply come. He has to determine who the righteous are.
அதை அவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்துக்கு சென்று அங்கு செய்ய வேண்டிய நியாய நுட்ப விசாரணையை செய்து இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிச்சயத்தோடு உள்ள நிலையில் தான் அவர் ராஜாதி ராஜனாக வர வேண்டும். பலியாக வந்தார் சிலுவையில. அந்த மகா பரிசுத்த தலத்திற்கு அவர் ஆசாரியனாக போனார். ராஜாதி ராஜாவாக வரும் பொழுது இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பணியை அவர் செய்யாமல் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதற்காகத்தான் அவர் அந்த 844 இந்த உலகம் முழுவதும் அவரை வருவார் என்று எதிர்பார்த்த நாளில் வரல. அவர் ஏன் வரவில்லை என்ற ரகசியத்தை தேவன் தன்னுடைய மீதியான திருச்சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த புத்தகத்தில் அவர் மிக தீர்க்கமாக சொல்லி இருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாரு? Go check your brothers. It is the call of remnants. இது மீதியான திருச்சபைக்கு பரலோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு என்னவென்றால், நீ உன் சகோதரர்களை கொண்டு வா. எப்படி யோசேப்பு பஞ்சகாலத்தில் இருக்கும் பொழுது தன் சகோதரர்களுக்கு சொல்றார், உன் சகோதரர்களை கொண்டு வா. பஞ்சத்தில் இருக்கும் தன் சகோதரர்களுக்கு இந்த ஜீவ காருண்ய திட்டத்தை, அந்த உயிர் மீட்சி நிலையை அவர்களுக்கு கொடு. ஒரு தந்தை யாக்கோபு, இந்த 12 எத்தனை தாய்கள்? 4 தாய்கள். பலதரப்பட்ட ஸ்திரீகள், பலதரப்பட்ட நிலையிலிருந்து வந்த ஸ்திரீகள். அவர்களை நீ அழைத்து. ஸ்திரீ என்றால் திருச்சபை. ஆனால் தகப்ப யாரு? ஒருவர் தான், யாக்கோபு தான். இந்த திருச்சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலைவர். தேவனுக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய சகோதரர்கள் ஸ்திரீகளால், தங்களுடைய தாய்களால் பிரிக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தடம் புரண்டு என்னுடைய பெயரை தாங்கியவர்களாக அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் கூட்டு வா. That's a call. Mission has been prioritized for them. முன்னுரிமை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் 1844 சரியான புரிதல் இல்லாது தடம் புரண்டு போனவர்கள் அநேகர் இருக்காங்க. 2300 ராப்பகல் தரிசனத்தினுடைய அந்த புரிதலை பெறாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் வரவில்லை என்பதற்கான காரணத்தை உணராதவர்கள் என்ன செய்யறாங்க? ஆங்காங்கே பல திருச்சபைகளில் இருக்கிறார்கள். 11 brothers are coming. உன்னுடைய 11 சகோதரர்கள் இங்கு வருகிறார்கள். அவர்கள் வர வேண்டாம். இதான் இந்த ஜீவ காருண்ய திட்டத்தில் முக்கியமானது. இந்த மீதியான திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பு என்னவென்றால், அந்த சகோதரர்களை நீ அழைத்து வா, திரும்ப சேர். Feed them. If you don't feed them, they cannot be fed. நீ அவர்களுக்கு அந்த பஞ்சத்தில் சத்தியமாகிய இந்த ஆகாரத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த ஆகாரம் வேற எங்கிருந்தும் கிடைக்காது. It is with only the remnant church. இந்த ரகசியம் இந்த மீதியான திருச்சபைக்கு மாத்திரம் தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். The first priority, the mission has been prioritized to bring your brethren from other fold of the churches. இரண்டாவது, இன்னொரு வகையான மக்களை தேவன் சந்திக்க சொல்லுகின்றார். யார் அவங்க? யோசேப்பு தன்னுடைய சகோதரனிடத்தில் சொன்ன ஒன்று,
இந்த காருண்ய இந்த மீட்பின் அந்த சத்தியத்தை நீ அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், ஜீவ காருண்யத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த சகோதரர்களை அழைத்து வருவது மாத்திரமல்ல, உன்னுடைய மற்ற 11 சகோதரர்களை 10 சகோதரர்களை அழைத்து வருவது மாத்திரமல்ல, இன்னொரு சகோதரனை கண்டிப்பா நீ அழைச்சிட்டு வரணும். யாரை அவன் அழைத்து வரும்படியாக சொல்லுகின்றான்? பென்யமீனை அவன் விசாரிக்கின்றான். ஏன் பென்யமீனை விசாரிக்கின்றான்? He was the least of leasts. பென்யமீன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாய் அவனுக்கு ஒரு பேர் வச்சார். அந்த பேர் என்னவென்றா பெனோனி. பெனோனின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெனோனின் அர்த்தம் தெரியுமா? A son of pain. வேதனையில் பிறந்தவர், வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், son of pain. ஆனால் யாக்கோபு என்ன சொன்னார்? He is not a son of pain, I love him. அவனை பென்ஜமின் என்று அழையுங்கள். பென்ஜமின் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமானவர்களே, is a right hand of God, is my favored son. யாரெல்லாம் வேதனையில் இருக்கின்றார்களோ, கர்த்தராகிய இருக்கும் வேதனையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களை போய் அழைச்சிட்டு வா. யோசேப்பு அவர்களை நோக்கி, இந்த சிறியனாகிய பென்யமீனை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் மட்டும் வந்தா போதாது. இந்த ஜீவ காருண்ய திட்டம் என்பது இந்த 10 பேருக்கு மாத்திரமல்ல, அந்த 11வது உங்களால் புறக்கணிக்கப்பட்ட அந்த புறஜாதிகளுக்கும் அது உண்டு. ஜீவ காருண்ய திட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் அந்த சிறியனும் வர வேண்டும், வேதனையில் இருக்கக்கூடியவர்கள் வர வேண்டும், பாவத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் வர வேண்டும். அவர்களையும் நீங்கள் அழைத்து வந்தால்தான் நீங்கள் இந்த ஜீவ காருண்ய அந்த திட்டத்திற்குள்ளாக இணைய முடியும். உங்களை இந்த பஞ்சத்தில் இருந்து நான் காக்க வேண்டும் என்றால், பஞ்சத்தில் ஆகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரமல்ல, அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த புறஜாதியையும் நீ என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். அந்த ஜீவ காருண்ய திட்டத்தை, உயிர் மீட்சி திட்டத்தை ஏன் யோசேப்பிடம் அவர் கொடுத்தார் தெரியுமா? ஏன் யோசேப்பிடம் அதை கொடுத்தார்? பஞ்சத்தில் வாடுகின்ற தன்னுடைய சகோதரர்கள் போஷிக்கப்பட வேண்டும். ஒருவேளை தகப்பன் ஒன்றாக இருந்தாலும் தாய்கள் வேறுபட்டு இருக்கக்கூடிய நிலையில அவ்வேறு திருச்சபைகளில் இருக்கக்கூடியவர்களும் எனக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் எல்லாரையும் நீ அழைச்சிட்டு வா. Prioritize your mission. Your mission has been prioritized to bring your own brothers who are in other fold. எல்லாரையும் கொண்டு வா. எல்லாம் சிலுவையோடு முடிந்தது என்று நம்பக்கூடிய சகோதரர்கள் அவர்கள். பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து மகா பரிசுத்த தலத்தில் செய்ய வேண்டிய அந்த பணிகளை பற்றி புரிதல் இல்லாதவர்கள் அவர்கள். அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த சின்ன புத்தகத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அந்த 1844 அந்த கால வரையில் நான் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறேன். இந்த மீதியான திருச்சபைக்கு தான் அந்த பெரும் பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சத்தியத்தை பெற்ற நீங்க அதை அறியாதவர்களை, அந்த ரகசியத்தை உணராமல் அங்கும் இங்குமாக சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அழைத்து வாங்க. Go bring your brothers from other fold. கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக பரலோகத்தின் ரகசியத்தை அறியாமல் தங்களுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்க. கிறிஸ்து பலியாக சிலுவையிலும் பிரதான ஆசாரியராக மகா பரிசுத்த தலத்திலும் 1844 பிறகு அவர் மறுபடியுமாக அந்த மகா பரிசுத்த தலத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவர் ஆற்றிவிட்டு அவர் வரப்போகின்றார். எப்படி? ராஜாதி ராஜாவாக வரப்போகின்றார். கர்த்தாதி கர்த்தராக அவர் வரப்போகின்றார்.
இந்த சத்தியத்தை அவர்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை கொடுங்க. பஞ்ச காலத்தில் கொடுக்கப்பட வேண்டிய அந்த சத்தியத்தை கொடுங்க. யோசேப்பை போன்று கொடுங்க. யோசேப்பை போன்று நீங்கள் அழைக்கப்பட்டதினால், யோசேப்பை போன்ற இந்த ஜீவ காருண்ய சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பதினால், இந்த உலகத்தில் உங்களை தவிர வேற யாரும் இந்த ஆகாரத்தை தேவனை விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. God's mission is prioritized. ஜீவகாருண்ய சத்தியத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. Call your brethren from other fold of Christianity. Tell them what Christ is doing now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஏன் வராமல் இருக்கிறார், ஏன் கிறிஸ்து மகா பரிசுத்த தலத்திற்கு 1844 சென்றார், அதன் அவசியம் என்ன என்ற புரிதல் இல்லாதவர்களை நீங்க என்ன செய்ய அழைத்து வாருங்கள். ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படவில்லை, நியாய நுட்ப விசாரணை என்பது எவ்வளவு அவசியம், அந்த அவசியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் சென்றிருக்கின்றார் என்ற சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. சிலுவையில் தன்னை பலியாகவும் மகா பரிசுத்த தலத்தில் தன்னை பிரதான ஆசாரியாகவும், பிறகுத்தான் அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக வரக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் சீக்கிரமாக வரப்போகின்றார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைந்தேறிவிட்டது. அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைந்தேறிய நாட்களில் வாழக்கூடிய உங்களையும் என்னையும் தேவன் எதற்காக இந்த மீதியான திருச்சபையை அழைத்திருக்கின்றார் என்றால், இந்த சத்தியத்தை அறியாத எத்தனையோ கிறிஸ்தவ பிரிவுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். Prioritize your mission in bringing your brethren from other faiths of church. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, மறுபடியும் உடைய பாதத்தண்டையில் நாங்கள் வந்து நிற்கின்றோம். இந்த நாளில் தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டிய பரலோகத்தின் மன்னாவிற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் எதற்காக இந்த உலகத்தில் பிரித்தெடுத்திருக்கின்றீர், தெரிந்தெடுத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் இந்த நாளில் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய கரங்களில் நீர் உன்னதமான ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கைகள் தேவரீர் நாங்கள் இந்த சத்தியத்தின் பால் எப்படி நடக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, யாரையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நாங்கள் சந்திக்க வேண்டிய திசைகளையும் இந்த நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவற்றுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஊழியத்தில் நாங்கள் என்ன முன்னுரிமை கொடுத்தவர்களாக செயல்பட வேண்டும் என்று இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்த இந்த பரலோகத்தின் பாடத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தலை தாழ்த்தி ஆங்காங்கே உலகமெங்கிலும் இந்த அருமையான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்துள்ளோம். உடைய உன்னதமான வழிநடத்தல் தேவன் தாமே அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இருக்கட்டும். மறுபடியும் நாங்கள் சந்தித்து வேதத்தின் மகத்துவத்தை தியானிக்கும் அந்த நாள் வரைக்கும், நிமிடம் வரைக்கும் உம்முடைய மீளாத தயவும் கிருபைகளும் எங்களை தாங்கி நிற்க கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றேன் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் சிநேகமும்